ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நான் வீட்டிலேயே எப்படி கறி ரொட்டி ஈஸியாக செய்யலான்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறி ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். இதில் கோதுமை மாவு 500 கிராம், தண்ணி சூடான தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ரொட்டி பதத்துக்கு அழகாக ஸ்மூத்தாக அதை பிணைஞ்சு நாங்கள் எடுக்க போகிறோம். தேவையான மாவை நாங்கள் அழகாக பிணைஞ்சு எடுத்துட்டோம். இதை எனக்கு ஈஸிக்காக வேண்டி நான் இதை சின்ன சின்ன குழியாக அழகாக பிடிச்சி எடுக்க போகிறேன். நீங்களும் விரும்பினா அதை செஞ்சுக்கோங்க. ஓகே, கறி ரொட்டிக்கு தேவையான மாவை நாங்கள் பிணைஞ்சு அழகாக குழி பிடிச்சி எடுத்துட்டோம். இதை அப்படியே 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். கறி செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன தேவையானதை பார்த்துருவோம். ஒனியன் ஒரு அளவான சைஸ் ஒனியனை சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட 1/2 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்துருக்கேன். பேன் ஹீட் ஆனதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்ச சில்லி அண்ட் க்ரீன் சில்லி அண்ட் கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதங்கி வர மாதிரி இதெல்லாமே ஆட் பண்ணி வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு நச்சீரம் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதோட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். தக்காளி, ஆயில் ரெண்டுமே வேறு வேறையாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சு டின் ஃபிஷ்ஷை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு. எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்றதுக்காக நான் இதோட சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கறி ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோ தான், வேலை முடிஞ்சிருச்சு. கறியும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு, கறியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரொட்டியை நாங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக செய்ய போகிறோம்ன்றதை அடுத்ததை பார்ப்போம்.
நாங்கள் ரெடி பண்ணி வச்ச ஒவ்வொரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டி மெல்லிசாக தட்டி நல்ல மெல்லிசாக சப்பாத்தி பருவத்துக்கு தட்டி எடுத்துக்கணும். நல்ல மெல்லிசாக நல்ல அழகாக தட்டி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் கறியை வச்சு நாங்கள் இதை முக்கோண ஷேப்பில் அழகாக மடிச்செடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. கறி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் இப்போ அழகாக சுட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கோண ஷேப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 4 செய்யும்போது சரியாக வந்துடும். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருந்த எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம். அடுத்ததாக ரொட்டி பேன் ஹீட் ஆகினதோட கொஞ்சம் ஆயிலை சேர்த்து நாங்கள் இப்போ செஞ்சு வச்ச கறி ரொட்டி எல்லாத்தையுமே நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா ரொட்டியுமே நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடனே அதை திருப்பி கொள்ளணும். திருப்பினாக்கா நாங்கள் அந்த முக்கோண ஷேப்பை அழகான முறையில் அதை ஷேப், அதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த முக்கோண ஷேப்பில் அதை ஷேப் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி அழகான முக்கோண ஷேப் ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்கள் இதை நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லா பக்கங்களையும் நல்லா சுட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு கறி ரொட்டி. கறி ரொட்டி வீட்டிலேயே சுவையான ரொட்டி ஒன்று நாங்கள் செஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி எல்லாம் நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது சரி தப்பான மெத்தடில் நான் செஞ்சுருந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.